அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக் கந்தசாமி. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நிறைய பேர் இந்த பங்குச்சந்தையில் இந்த ஜாதகர் இவ்வளோ பணத்தை இழந்திருக்கோம். ஸோ இந்த ஜாதகம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணுறாங்கன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அது யார் ப்ராஃபிட் எடுப்பாங்க, அவங்க ஜாதகத்தை பற்றி கொஞ்சம் போடுங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நம்மளுடைய வாடிக்கையாளர் ஒருவர் பார்த்தீங்கன்னா அவர் லாபமும் பண்ணியிருக்காரு, இன்னும் பண்ண போகிறாரு. ஸோ அது எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு, ஸோ எந்த மாதிரி திசா புத்திங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஏன்னா இப்போது நிறைய நம்ம நெகட்டிவாகவே பார்க்கும் பொழுது ஸோ அப்போ பாசிட்டிவே இல்லைங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்துடக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதனால இந்த வீடியோ, ஸோ அவங்க ஜாதகத்தை நான் ஸ்க்ரீனில் வர மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இவங்க ஜாதகத்தில் பார்த்துட்டிங்கன்னா மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், துலா லக்னம். ஸோ இவங்களுக்கு நடக்கிற திசை ராகு திசை, புதன் புத்தி 2034 வரைக்கும் ராகு திசை, புதன் புத்தி பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் இவருடைய ஜாதகத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை, சனி சூரியன் சேர்க்கை. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க பண்ணக்கூடிய ஜாப்லையும் ரெண்டாவது இவர் என்ன பண்ணாலும் பணம் வரக்கூடிய சூழல் இருக்கும். அப்படின்னா எல்லா டைமும் பணம் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்போ இவருக்கு நடந்துட்டு இருக்க கோச்சார் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னா ராகு 6லையும் கேது 12லையும் குரு 8லையும் இருக்கு. இதுவும் சாதகமாக இருக்கு. ஸோ அடுத்த குரு பயிற்சியும் கிட்டத்தட்ட இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இவர் நல்லா சம்பாதிப்பாங்க. ஒரு 5 lakhs போட்டிருக்காரு, 5 lakhs கிட்ட ப்ராஃபிட்டு. ஸோ கிரிப்டோலையும் போட்டிருக்காங்க, அதுலேயும் லாபம் தான். நம்ம எஃப்என்டோலையும் ப்ராஃபிட் தான், கண்டினியூஸாக லாபம் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ இவருக்கு எந்த டைம்ல இப்போ அடுத்து லாஸ் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய காலகட்டத்தில் 2026 3வது மாசத்துல இருந்து 2027 11வது மாசம் வரைக்கும் இவர் எந்த மாதிரி ட்ரேட் பண்ணாலும், என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தினாலும் இவருக்கு நஷ்டம் மட்டுமே. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, என்ன திசாபுத்தி கொடுப்பனை இருந்தாலும் கோச்சார கொடுப்பனைன்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ கரெக்டாக அந்த காலகட்டத்தில் இவருடைய 10ஆம் பாவத்தையும் புதனையும் பார்த்தீங்கன்னா நம்ம பெயர்ச்சி ராகேது பெயர்ச்சிகள் பாதிப்புக்குள்ளாக்குது. ஸோ அப்போ அவர் பண்ணக்கூடிய முதலீடாக இருக்கட்டும், இல்லை ட்ரேடிங்காக இருக்கட்டும், எல்லாமே நஷ்டத்தை கொண்டு கொடுத்துரும். ஸோ இந்த காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணணும், இது கிட்டத்தட்ட ஒரு 1 year கிட்ட வருதா, 1.5 years கிட்ட வருது. அப்போ 1.5 yearsக்கு ஒரு நல்ல ஸ்டாக்காக பார்த்துட்டு அதில் முதலீடு பண்ணிட்டு விட்டுறணும். அழகா பார்த்தீங்கன்னா வரும், ப்ராஃபிட் வரும். அந்த காலகட்டத்தில் இன்ட்ராடே ட்ரேடிங்கோ, எஃப்என்டோ, ஸ்விங் ட்ரேடிங்கோ இது எதுவுமே பண்ணாமல் இன்வெஸ்டிங் மட்டும் பிஃபோரே 2026 3வது மாதத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிடணும். 2027 11வது மாதத்துக்கு அப்புறம் தான் அதை புக் பண்ணணும். ஸோ அதை அந்த மாதிரி டைமில் ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு எந்த ஸ்டாக் எடுத்தால் நல்லா இருக்குன்னு எடுத்துட்டாலே அழகா ஒரு ப்ராஃபிட் பண்ணி கொண்டு போகலாம். இதுக்கு தான் இந்த ஜோதிடத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். எனக்கு எப்போ லாபம் வரும், எப்போ நஷ்டம் வருங்கிறத தெரிஞ்சுட்டு அழகாக கொண்டு போகிறோம். ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் ஸோ இவருக்கு பாருங்க குரு சுக்கிரன் குரு சேர்க்கை, அதே மாதிரி இவரோட லக்னாதிபதி வேற சுக்கிரன். அப்போ அதுவும் குரு சேர்க்கை இருக்கிறங்காட்டி இப்போ வைக்கிற இடமெல்லாம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரியான விஷயமும் இருக்கிறது தான் இது மேஜர் இவருடைய இதில் அட்வான்டேஜ். ஸோ இப்போ நம்ம சொன்ன தேதிகளில் அவர் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே பண்ணிக்கிறதுங்கிறது தான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ செக்டார் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா இவருடைய ஜாதகத்துக்கு எது நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டாரும் ஆயில் செக்டாரும் எடுக்கும் பொழுது மேக்ஸிமம் இவர் ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும்போது ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஜாதகத்தில் எந்த டைமில் லாபம் வரும், எந்த டைமில் நஷ்டம் வருங்கிறத நம்ம பிரித்து இந்த திசா புத்தி இந்த காலகட்டங்கள் நம்ம குறித்து கொடுப்போம். அதில் பண்ணணும். இதில் மொத்தமாக பண்ணவே கூடாதுங்கிற ஜாதகம்லாம் இருக்கும், அதுக்கு டைம் குறித்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இல்லை இவங்க ஸ்டாக்ஸ் மட்டும் பண்ணலாம், இல்லை இவங்க எஃப்என்டோவே பண்ணலாம் அப்படிங்கிற ஜாதகம் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயம் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு ஜாதகத்தை நம்ம ஏன் ட்ரேடிங்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடியே பாருங்க, செக் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத. ஸோ இது ஒரு உதாரண ஜாதகம், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் நான் சொல்கிறேன். இதில் பொதுவாக இவர் மேச ராசி சக்ஸஸ் பண்ணுவாங்க, மிதுன ராசி லாஸ் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் இல்லை. எல்லா ராசிக்காரங்களும் ட்ரேட் பண்ணலாம். அவங்களுடைய லக்கணம், அவங்களுடைய தசா புத்தி, அவங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றுக்கிறத பொறுத்து மட்டுமே தான் ப்ராஃபிட் ஆர் லாஸுங்கிறத டிசைட் பண்ண முடியும். நீங்கள் எத்தனை ஜாதகத்தை நிறைய ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன், ப்ராஃபிட்டபுளாக இல்லாத ஒரு ஜாதகர் கூட லாபம் பண்ணதே கிடையாது. ஸோ இது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறது, நிறைய ஜாதகத்தில் பார்த்தேன். ஸோ நிறைய பேர் ஒரு நெகட்டிவாக லாஸ் ஆன ஜாதகத்தையே பார்த்துட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஒரு ஹோப் கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளும் இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா தவிர்த்துக்கலாம், லாஸை தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி ப்ராஃபிட்டபிள் டைமில் ப்ராஃபிட் எடுத்துக்கலாங்கிறக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களில் யாருக்காவது செக் பண்ணணும்,
ஹாரோஸ்கோப் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். டைரக்டும் இருக்கும், ஆன்லைன் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.